நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்றவங்க தான் பயப்படணும். எங்க அப்பா என்ன அப்படி சொல்லிதான் வளர்த்திருக்காரு. அதனால மாமா என்ன மிரட்டினாலும் அதுக்கு நான் பயப்பட போறதில்ல அத்தை. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுமா. என்னாலையும் தான் அத்தை. நீங்க 2 பேரும் இப்படி பயந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க செய்யற தப்ப கூட சரின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் உங்களை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. முதல்ல உங்க உரிமைய நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நமக்கான சுதந்திரத்தை நாம தான் போராடி வாங்கணும். அவங்களே தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? இப்பதான்ப்பா போட்டேன். சோதே மாமா, குடிக்க தண்ணி கொண்டு வா. இதை எடுத்துட்டு வர மாமா. இந்தாங்க மாமா. பாத்தியா சக்தி, மாமா குரல் கேட்டதும் எப்படி பயந்து ஓடுறாங்கன்னு. ஒரு நாள் எல்லாமே மாறும்க்கா. நீ சொல்றது நடக்குமான்னு தெரியல, ஆனா நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சோதே மாமா எங்க வெளியில போயிருக்கா மாமா. இதோ வேலே வந்துட்டானேப்பா. என்ன வேலை? எங்க போயிட்டு வர? பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. வேலை என்ன ஒரு மாதிரியா இருக்க? வர வழியில சேரனை பார்த்தேன்ப்பா. என்னவா? என்ன கை செலவுக்கு காசு இல்லன்னு 1000 2000 கைமாத்தா கேட்டானா? ஏமாமா, மாப்பிள்ளதான் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறாரே, அவர் எதுக்கு வேலு கிட்ட பணம் கேட்க போறாரு? அப்புறம் எதுக்கு உன்னை பார்க்க சேர வந்தா? மீனாவுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுப்பா.